அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி இஃப்தார் ரெசிபி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க பார்க்க போகிறோம். நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாஸ்தா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு கப் பாஸ்தா சேர்த்துருக்கேன். அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வேக வச்சாச்சு. தண்ணி வடிக்க தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஹார்லிக்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு பட்டர்லேயே வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. இதில் மைதா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா பட்டரில் வதக்கிக்கோங்க. கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இதில் பால் 2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். கெட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த விஸ்கை வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கெட்டி இருக்கக்கூடாது. நல்லா திக்காயிடுச்சு. இப்போது ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். திக்காயிடுச்சு. இதில் உப்பு 1/4 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/4 டீஸ்பூன், ஆரிகேனோ 1/4 டீஸ்பூன் சேர்த்து பெப்பரை நான் க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணால் நமக்கு இந்த ஒரு கோடு விழுவும். இப்போ நமக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். பாஸ்தா நம்ம வடிதட்டல. எதுக்குன்னா இது க்ரீமியாக தான் இருக்கும், நல்லா லிக்யூடாக இருக்கும். அதுக்காக நம்ம வடிதட்டணும் அவசியம் கிடையாது. இப்போ வேக வச்ச பாஸ்தாவையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் காரம் இருக்காது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சமாக கேப்சிகம், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகேனோ. அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா தயாராகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.